நமஸ்தே. இப்போது அபூர்ண பூத்கால், அதாவது தொடர் இறந்த காலம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரும்போது வஹ் வந்தால் எப்படி பேசணும் அப்படிங்கிறத 2 பார்ட்டாக பிரித்து நான் சொல்கிறேன். ஆ ரஹாத்தா, இவன் வந்து கொண்டிருந்தான். உச்சல் ரஹாத்தா, இவன் துள்ளிக்கொண்டிருந்தான். உட்டு ரஹாத்தா, இவன் எழுந்து கொண்டிருந்தான். உட்டா ரஹாத்தா, இவன் தூக்கிக் கொண்டிருந்தான். உடு ரஹாத்தா, இவன் பறந்து கொண்டிருந்தான். உத்தர் ரஹாத்தா, இவன் இறங்கிக் கொண்டிருந்தான். உத்தார் ரஹாத்தா, இவன் இறக்கிக் கொண்டிருந்தான். ஓடு ரஹாத்தா, இவன் போர்த்திக் கொண்டிருந்தான். கமா ரஹாத்தா, இவன் சம்பாதித்து கொண்டிருந்தான். கர் ரஹாத்தா, கஹ் ரஹாத்தா, இவன் சொல்லிக்கொண்டு இருந்தான். காட்டு ரஹாத்தா, இவன் வெட்டி கொண்டிருந்தான். காம்பு ரஹாத்தா, இவன் நடுங்கிக் கொண்டிருந்தான். கூது ரஹாத்தா, இவன் குதித்து கொண்டிருந்தான். கரீது ரஹாத்தா, இவன் வாங்கிக் கொண்டிருந்தான். கா ரஹாத்தா, இவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான். கிஜா ரஹாத்தா, இவன் பரிகசித்து கொண்டிருந்தான். கீஞ்ச் ரஹாத்தா, இவன் இழுத்து கொண்டிருந்தான். கோ ரஹாத்தா, இவன் தொலைத்து கொண்டிருந்தான். கோல் ரஹாத்தா, இவன் திறந்து கொண்டு இருந்தான். கா ரஹாத்தா, இவன் பாடிக்கொண்டிருந்தான். கின் ரஹாத்தா, கின்னா கவுண்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம், எண்ணிக்கொண்டு இருந்தான். கிர் ரஹாத்தா, இவன் விழுந்து கொண்டு இருந்தான். கப்ரா ரஹாத்தா, பயப்பட்டு கொண்டிருந்தான். கூம் ரஹாத்தா, இவன் சுற்றி கொண்டிருந்தான். சக் ரஹாத்தா, இவன் சுவைத்து கொண்டிருந்தான். சடு ரஹாத்தா, இவன் ஏறிக்கொண்டிருந்தான். சபா ரஹாத்தா, இவன் மென்று கொண்டு இருந்தான். சமக் ரஹாத்தா, இவன் பிரகாசித்து கொண்டிருந்தான். சல் ரஹாத்தா, இவன் நடந்து கொண்டிருந்தான். சாகு ரஹாத்தா, இவன் விரும்பிக் கொண்டிருந்தான். சுரா ரஹாத்தா, இவன் திருடிக் கொண்டிருந்தான். சுரா ரஹாத்தா, இவன் திருடிக் கொண்டிருந்தான். சாப் ரஹாத்தா, அச்சிட்டு கொண்டிருந்தான். சீன் ரஹாத்தா, இவன் பிடுங்கிக் கொண்டிருந்தான். சுடா ரஹாத்தா, இவன் விடுவித்து கொண்டிருந்தான். சூ ரஹாத்தா, இவன் தீண்டிக் கொண்டிருந்தான், அதாவது டச் பண்ணுறதுன்னு அர்த்தம். சோடு ரஹாத்தா, இவன் விட்டு கொண்டிருந்தான். ஜா ரஹாத்தா, இவன் போய்கொண்டிருந்தான். ஜாஞ்சு ரஹாத்தா, இவன் பரிசோதித்து கொண்டிருந்தான். ஜாக் ரஹாத்தா, இவன் விழித்து கொண்டிருந்தான். ஜான் ரஹாத்தா, இவன் அறிந்து கொண்டிருந்தான். அதாவது இந்த ஜான் அப்படின்னா உயிர், தெரியும், ஐநோ சொல்கிறாங்களே, அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கோங்க. KNOW. நமஸ்தே. ஜீத் ரஹாத்தா, இவன் வென்று கொண்டு இருந்தான். டஹர் ரஹாத்தா, இவன் தங்கிக் கொண்டிருந்தான். டூபு ரஹாத்தா, இவன் மூழ்கிக் கொண்டிருந்தான். டக் ரஹாத்தா, இவன் மூடிக்கொண்டிருந்தான். டூண்டு ரஹாத்தா, டூண்ட்னா தேடுதல் அப்படின்னு அர்த்தம், இவன் தேடிக்கொண்டிருந்தான். தயிர் ரஹாத்தா, இவன் நீந்திக் கொண்டிருந்தான். தோடு ரஹாத்தா, இவன் உடைத்து கொண்டிருந்தான், பறித்து கொண்டிருந்தான். 2 மீனிங் எடுத்துக்கோங்க. தோல் ரஹாத்தா, இவன் நிறுத்து கொண்டிருந்தான். தெக் ரஹாத்தா, இவன் பார்த்து கொண்டிருந்தான். தே ரஹாத்தா, இவன் கொடுத்து கொண்டிருந்தான். தௌடு ரஹாத்தா, இவன் ஓடிக்கொண்டிருந்தான். தோ ரஹாத்தா, இவன்
ய நகா ரகாத்தா இவன் குளித்து கொண்டிருந்தான். ய நிக்கல் ரகாத்தா இவன் புறப்பட்டு கொண்டிருந்தான். ய பகடு ரகாத்தா இவன் பிடித்து கொண்டிருந்தான். ய பக்கா ரகாத்தா இவன் சமைத்து கொண்டிருந்தான். யஹ் படு ரகாத்தா இவன் படித்து கொண்டிருந்தான். ய பச்சான் ரகாத்தா இவன் கண்டு கொண்டிருந்தான். ய பகன் ரகாத்தா இவன் உடுத்தி கொண்டு இருந்தான். ய பா ரகாத்தா இவன் பெற்று கொண்டிருந்தான். ய பால் ரகாத்தா இவன் வளர்த்து கொண்டிருந்தான். ய பீட்டு ரகாத்தா இவன் அடித்து கொண்டிருந்தான். ய பீ ரகாத்தா இவன் குடித்து கொண்டிருந்தான். அடுத்து வகுல ஸ்டார்ட் ஆகும். வகுனா அவன், அவள், அது, அந்த. வஹ் பீட்டு ரகாத்தா அவன் அடித்து கொண்டிருந்தாள். வஹ் பீ ரகாத்தா அவன் குடித்து கொண்டிருந்தான். வஹ் பீஸ் ரகாத்தா அவன் அரைத்து கொண்டிருந்தான். வஹ் புக்கார் ரகாத்தா அவன் அழைத்து கொண்டிருந்தான். வஹ் ஃபேங்க் ரகாத்தா அவன் எரிந்து கொண்டு இருந்தான். வஹ் பச்சு ரகாத்தா அவன் தப்பித்து கொண்டிருந்தான். வஹ் பச்சா ரகாத்தா அவன் காப்பாற்றி கொண்டிருந்தான். வஹ் பதா ரகாத்தா அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். வஹ் பனா ரகாத்தா அவன் உருவாக்கி கொண்டிருந்தான். வஹ் பேச்சு ரகாத்தா அவன் விற்று கொண்டிருந்தான். வஹ் போல் ரகாத்தா அவன் பேசிக்கொண்டிருந்தான். வஹ் பாகு ரகாத்தா அவன் ஓடிக்கொண்டிருந்தான். வஹ் வஹ் பேஜ் ரகாத்தா அவன் அனுப்பி கொண்டிருந்தான். வஹ் மர் ரகாத்தா அவன் இறந்து கொண்டு இருந்தான். வஹ் மாங் ரகாத்தா அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். வஹ் மான் ரகாத்தா அவன் ஒத்துக்கொண்டிருந்தான். வஹ் மில் ரகாத்தா அவன் சந்தித்து கொண்டிருந்தான். வஹ் ரக் ரகாத்தா அவன் வைத்து கொண்டிருந்தான். வஹ் ரஹ் ரகாத்தா அவன் வசித்து கொண்டிருந்தான், இருந்து கொண்டிருந்தான். எது வேணால் எடுத்துக்கோங்க. வஹ் ரோக் ரகாத்தா அவன் தடுத்து கொண்டிருந்தான். வஹ் ரோ ரகாத்தா அவன் அழுது கொண்டிருந்தான். வஹ் லா ரகாத்தா அவன் கொண்டு வந்து கொண்டிருந்தான். வஹ் லிக் ரகாத்தா அவன் எழுதி கொண்டிருந்தான். வஹ் லூட் ரகாத்தா அவன் கொள்ளையடித்து கொண்டிருந்தான். வஹ் லே ரகாத்தா அவன் எடுத்து கொண்டிருந்தான். வஹ் லேட் ரகாத்தா அவன் படுத்து கொண்டிருந்தான். வஹ் லவுட் ரகாத்தா அவன் திரும்பிக் கொண்டிருந்தான். வஹ் சஜா ரகாத்தா அவன் அலங்கரித்து கொண்டிருந்தான். வஹ் சமஜ் ரகாத்தா அவன் புரிந்து கொண்டிருந்தான். வஹ் சஹ் ரகாத்தா அவன் சகித்து கொண்டிருந்தான், பொறுத்து கொண்டிருந்தான். எது வேணால் வச்சுக்கலாம். வஹ் சி ரகாத்தா அவன் தைத்து கொண்டிருந்தான். வஹ் சோச் ரகாத்தா அவன் யோசித்து கொண்டிருந்தான். வஹ் சோ ரகாத்தா அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். வஹ் சீக் ரகாத்தா அவன் கற்றுக்கொண்டிருந்தான். வஹ் சிக்கா ரகாத்தா அவன் கற்பித்து கொண்டிருந்தான். வஹ் ஹன்ஸ் ரகாத்தா அவன் சிரித்து கொண்டிருந்தான். வஹ் ஹட்டா ரகாத்தா